அதுவும் உங்களுக்காக படிக்கணும்னு ஆர்வமாக தான் சார் இருக்காங்க. சரி ஓகே, வேற என்னதான் சார் நடந்துச்சு அப்போ? அந்த மேடம் இருக்காங்க இல்லையா, ஐ மீன் உங்க மதர். தாய் குலமா? அவங்க என்ன செஞ்சாங்க? சார் சொல்லுங்க சார், அவங்க என்ன செஞ்சாங்க? சார் உண்மையிலேயே இவ்வளவு கோவக்கார பர்சனை இப்போதான் சார் பார்க்குறேன். வீட்டில் ஒரு பொண்ணு இவ்வளோ நாள் கழிச்சு படிக்கணும்னு ஆசைப்படுதுன்னா சந்தோஷம் தானே சார் வரணும். பட் உங்க மதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? இப்போ நீங்க இங்க ஒரு பொண்ணுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன்னு வந்திருக்கீங்கல்ல, அவ யார் தெரியுமா? காலகாலமா, அதுவும் இவ மட்டும் இல்ல, இவ குடும்பமே எங்க வீட்டுல தோட்ட வேலை செஞ்சு பொழைக்கிறவங்க தான். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு எங்களை நம்பி இருக்கிறவங்க. இவெல்லாம் படிச்சு இவெல்லாம் படிச்சா அந்த படிப்புக்கு என்ன வேல்யூ? பாவம் சார் உங்க ஒய்ஃப். அவங்க சொன்ன சொல்லுக்கு ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசல சார். என்ன சார் சொல்றீங்க? அவங்க அவ்வளவு பேசுனாங்களா? இவ்வளவு நல்ல பொண்ணை நான் பார்த்ததே இல்லை சார். பட் உங்க மதுரை இருக்கிறதுனால என்னால் அங்கே வர முடியாது சார். சார் ஐ எம் வெரி சாரி சார். சார் 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 வெயிட் 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 சார், அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது சார். சார் இதை பாருங்க, என் அம்மாவை நான் பாத்துக்கிறேன். அண்ட் யூ டோன்ட் வரி. நீங்க தயவு செஞ்சு கண்டிப்பா நீங்க வரணும். நீங்க தான் நந்தினிக்கு கிளாஸ் எடுக்கணும் சார். சார் 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 புரிஞ்சுக்கங்க சார். பாடம் எடுக்கிறத விட எனக்கு தன்மானம் முக்கியம் சார். இனி ஒரு நாள் அந்த வீட்டுக்கு என்னால் வரவே முடியாது சார். தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை நான் திருப்பி கொடுத்தேன் சார். சார் சார் நோ 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 சார், லிசன் சார். சார் சி இதை பாருங்க, அப்படியெல்லாம் நீங்க விட்டுறக்கூடாது சார். சார் தயவு செஞ்சு நீங்க தான் சார் நந்தினிக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு சரியான ஆளு. நீங்க கொஞ்சம் கிளாஸ் எடுத்தே ஆகணும் சார். சார் ஒன்று வேணா பண்ணலாம். அவங்க டியூஷனுக்கு என் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நான் கண்டிப்பாக கிளாஸ் எடுக்கிறேன் சார். சார் அது சரிப்பட்டு வராது சார். என்ன பண்ணலாம்? சார் ஒன்று பண்ணலாம். உங்களாலையும் இங்க வர முடியாது, நந்தினியாலையும் அங்க வர முடியாது. இதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் சார். சி லிசன் சார், நீங்க தான் நந்தினிக்கு டீச்சர் ஃபார் ஷூர். நான் அப்புறமா கால் பண்றேன் சார். சரிங்க சார். ஆப்பிள் ஏ ஹலோ பி பி. ஹலோ நந்தினி, போதும். என்னாச்சு? இல்ல சார், சுந்தரவள்ளி அம்மா பெருசா ஒன்றும் பேசல சார். வழக்கம் போல 2-3 வார்த்தை பேசினாங்க. அது நம்ம சாருக்கு அது புதுசுல, அவருக்கு திட்டு வாங்கி பழக்கம் இல்லைல்ல, அதனால பாவம் ஏதாவது சொல்லிருப்பாரு. போதும் நந்தினி போதும். சொல்லு அப்படியே போய் எல்லாத்தையும் உங்க சார் சொல்லிட்டாரு. அவ்வளவு திமிரா அவங்களுக்கு? அவங்க யாருன்னு உன்கிட்ட காட்டிட்டாங்க. இப்ப இந்த சூர்யா யாருன்னு அவங்க கிட்ட நான் காட்டுறேன். ஐயோ வேண்டாம் சார், வேண்டாம். ஐயோ ஏதா இப்படி பண்றாரோ இந்த சார். என்ன பாக்குற? இல்லம்மா, மா கோலம் போடுற இடத்துல யாரோ பெயிண்ட் கோலம் போட்டிருக்காங்களேன்னு பாத்துட்டு இருக்கேன். யாரோ இல்ல, நான் தான் போட்டேன். அதுக்கு என்ன இப்போ? வீடுன்னா காலையில எழுந்து வாசல் தெளிச்சு அரிசி மாவு கலந்த கோலம் மாவுல கோலம் போட்டு. Will you please shut up?
நீ எந்த காலத்துல இருக்க? இன்னும் வாசல் தெளிக்கணுமா, கோலம் போடணுமா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்?